மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை அருகே கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் பாதாள சாக்கடை பிரச்சினை நிலவி வருவதாக அப்போது கூறப்பட்டது. இதனிடையே இன்று அரசு மருத்துவமனையிலிருந்து வரும் கழிவுநீர் அம்மா உணவகத்தின் சமையல் கூடத்தில் குளம் போல் தேங்கி வழிந்து ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சமையல் கூடம் முழுவதும் சாக்கடை நீர் சூழ்ந்ததால் பொதுமக்களுக்கு உணவு சமைத்து கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் உணவருந்த வரும் பொதுமக்கள் பலர் முகம் சுழித்துக் கொண்டு வெளியேறும் அவலநிலை உள்ளது. தொடர்ந்து அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வருவதோடு இதன் காரணமாக தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேற்கொண்டு சமைக்க முடியாத சூழல் இருப்பதாக அங்கு பணியாற்றக்கூடியவர்கள் தெரிவித்துள்ளனர். சாலைகளிலும் பாதாள சாக்கடை கழிவுநீர் வழிந்தோடும் அவலநிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையிலே கடந்த 10 வருடங்களாக மிக சிறப்பாக இயங்கி வந்த அம்மா உணவகம் தற்போது பாதாள சாக்கடை சூழ மக்கள் வருகையின்றி தவிக்கிறது. கடந்த 2 வருடங்களாக பாதாள சாக்கடை கழிவுநீர் அதுக்குள்ளே நுழைந்து உணவகத்துக்குள் நுழைந்து தேங்கி நிற்பதனால் அங்கு மக்கள் சாப்பிட வருவதே குறைந்துவிட்டது. ஏறத்தாழ 200 பேர் சாப்பிட்டு கொண்டிருந்த இடத்திலே இன்றைக்கு 20 பேர் தான் சாப்பிடக்கூடிய அவலம் இருக்கிறது. மயிலாடுதுறையிலே சுகாதார அலுவலர்கள் இருக்கிறார்கள். எத்தனை முறை மனு கொடுத்தும் அவர்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க. மிகப்பெரிய சுகாதார கேட்டினை இது உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனவே உடனடியாக மயிலாடுதுறை சுகாதார அலுவலர்கள் நடவடிக்கை எடுத்து அது பாதாள சாக்கடை தண்ணீர் உணவகத்திற்குள் போகாமல் உடனடியாக தடுக்க வேண்டும்.